ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த லெந்து என்னும் வசந்த காலத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று என்றும் சாம்பல் புதன்கிழமை அன்று உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வருஷ காலம் இந்த கண்ணின் மணி போல காக்க இது இந்த புதிய லெந்து காலங்களில் பிரவேசிக்கும் உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளவும் நீ தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம், ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஒரு மணி நேரமாந்து விழித்திருந்து செபிக்க கூடாதா? இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவான், பிளஸ்ஸட். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எதை செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை துதிக்கும்படியான பாட்டை கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் எழுந்து போகவில்லை, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இசை போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் நேற்றைய தினத்தில், கடந்த வருஷத்தில் நீங்கள் செய்த நன்மைகளுக்காய், ஒருவேளை திருமணம் ஆகியிருக்கலாம், குழந்தை பெற்றிருக்கலாம், வேலை கிடைத்திருக்கலாம், மாறுதல் ஏற்பட்டிருக்கலாம், ப்ரமோஷன் வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்க. பண தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எப்பொழுதும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளில் அசைவாடி கொண்டிருக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய சரித்திரம் இந்த நாளிலே துவங்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நியூ ஹிஸ்டரி, நியூ பிகினிங் இந்த நாளிலே துவங்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதோ புதிய காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான எங்களை என்ற பாடலை பாடுவோம். குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாடுங்க. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை எல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை எல்லாவும் கிருபையால்
உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து உண்மை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. கையிலே உயர்த்தி, ஆண்டவரே, இன்று முதல் ஒரு சரித்திரம் உங்கள் வாழ்க்கையை தொடங்க போகிறேன். A new history, a new beginning. ஏனென்றால் இந்த நாட்களிலிருந்து எங்களுக்கு ஒரு வசந்த காலம். நாங்கள் உபவாசித்து ஜெபித்து வேதத்தை வாசித்து உம்மிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிற ஒரு வசந்தமான, அற்புதமான, அதிசயமான ஒரு நாட்களுக்குள்ளே பிரவேசிக்கவிருக்கிறோம். தானியேல் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த போதே கட்டளை வெளிப்பட்டது போல நாங்கள் உபவாசித்து ஆரம்பிக்கும் முன்பே கட்டளை வெளிப்பட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் முதல் எங்கள் சரீரத்தில் ஒரு புதிய மாற்றம். கழுகுக்கு சமமான வாட வயது, காண்டா மிருகத்தின் ஒத்த பலன், மான்களின் கால்கள், நல்ல இருதயம், நல்ல சிந்தை, நல்ல அவயவங்கள், மறு கையை போல ஆயிற்றுன்னா மறு வாழ்க்கை போல கர்த்தர் எங்களை மாற்றி முந்தின வாழ்க்கையை காட்டிலும் எங்கள் பிந்தின வாழ்க்கை மிகவும் சுவையாக இருக்கிற கிருபை. என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேர்ச்சி, பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய வேலை எதிர்காலம், பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டிலே வேலை, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ள போகிறது. காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களில் நீ செய்ய போகிற அரும் பெரும் காரியங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் சரீர பாடுகளோடு கூட நம்முடைய சமூகத்தில் வருவாங்கன்னா இந்த 40 நாளின் முடிவில் கர்த்தர் அவங்க சரீரத்தை புதிதாக மாற்றி குழந்தையின் சரீரம் போல மாறிற்றின் வேதம் சொல்லுகிறதே, அதே போல மாற்றித்தாங்க ஆண்டவரே. புதிய இருதயத்தை நான் தருவேன்னு சொன்னது, நவமான இருதயத்தை கொடுத்து என் ஆசீர்வாதி. வாழ்க்கையில், திருமணத்தில், வேலையில் ஒரு பெரிய அற்புதம், எங்கள் வறுமையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், எங்கள் இயலாமையிலே கர்த்தருடைய வல்லமை, எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இயேசுவின் ரத்தம், எங்கள் வீடுகளிலே ரத்தம், துஷ்டம் வரியாக பிரவேசிப்பதில்லை, விபத்துகள் நடக்க போவதில்லை, நாச மோசங்கள் வரப்போவதில்லை. கர்த்தரே எங்களுக்கு துணையா இருக்க போகுது. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் காலையில் ஒரு தடவையாவது அல்லது சில ஆலயங்களில் காலையிலேயே ஒரு சர்வீஸ் இருக்கும். ஏர்லி மார்னிங்கில் ஒரு 7 மணிக்கு 6:30 மணிக்கு இந்த ஆஷ் வென்ஸ்டே சர்வீஸ் இருக்கும். சில ஆலயங்களிலே மாலை 7 மணிக்கு ஆஷ் வென்ஸ்டே செலிப்ரேஷன் இருக்கும். இன்று முதல் நாம் தொடர்ந்து 40 நாட்கள் உபவாசம் லெந்து நாம் அனுசரிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவியானவரின் மனதில் ரொம்ப குறுகிய காலத்தில் போட்ட ஒரு பெரிய விதை என்னன்னா, ஜெபிக்கிற மக்களை, என் பிள்ளைகளை, தேவையிலுள்ள என் பிள்ளைகளை, நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு பிசாசு மேற்கொண்டு கட்டுகள் அறுக்கப்படாமல் இருக்கிற, நுகத்தடிகள் முறிக்கப்படாமல் இருக்கிற, திருமணம் நடைபெறாமல் இருக்கிற, குழந்தை பேரு இல்லாதிருக்கிற, வறுமையிலே வாடுகிற, கன்ஃபியூஷன்ல அல்லது மன சஞ்சலங்களில
ஒருவேளை மூளை வளர்ச்சி இல்லாம, தேர்ச்சி இல்லாம, சாபத்தில, பாவத்தில வாழ்கிற மக்களுக்கு கிருபையாய், ஈவாய் இந்த 40 நாள் நான் கொடுக்க போகிறேன். இந்த 40 நாட்களிலே என் பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வை. வேதத்தை வாசிக்க சொல். வேதத்தை வாசிக்க சொல். அந்த வேத வாசிப்பு முடிந்த நாள் அன்று நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் மனிதர் கண்டிராத ஒரு பெரிய அதிசயம். ஏன் நம்ம வாழ்க்கையிலே கேட்டிராத, கேள்விப்படாத, பார்த்திராத, அனுபவித்திராத அதிசயத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொன்னார். அதனால தான் இந்த முதல்ல நாம் என்ன செய்ய போகிறோம்னா, வேதத்தை கம்ப்ளீட்லி கவர் டு கவர் 40 நாட்களில் முடிக்க போகிறோம். மிக மிக எளிமையாக முடிக்க போகிறோம். பெரிய புத்தகமாக இருக்குதே அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கிறேன். அது உங்கள் எல்லாருக்கும் பிடிஎஃப்ல அனுப்பப்படும். டெய்லி வர நான் உங்களுக்கு சொல்வேன். எளிய மார்னிங் கலந்து கொள்கிறவங்க இடத்துல நான் சொல்வேன். அதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு எழுதி வைங்க. டேட் வாரியாக எழுதி வைங்க. அந்த முதல் நாள் எழுதும் பொழுது அந்த 18ஆம் தேதி 24 வசனம் வாசித்தேன் அப்படி முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஜெப குறிப்பை வைத்துட்டு அடுத்த நாளுக்காக நீங்கள் தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை இடையிடையே நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆஷ் வென்ஸ்டே. ஆஷ் ஏன் அதை சொன்னாங்க? ஏன் அதை சொல்லணும்? வரலாறு, சர்ச் ஹிஸ்டரி என்ன சொல்லுது? ஜூயிஷ் ஹிஸ்டரி என்ன சொல்லுது? நியூ டெஸ்டமெண்ட் ஹிஸ்டரி என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப ரொம்ப பெருசாக பேச முடியாமல் போனாலும் நமக்கு நேரம் குறைந்தது கொஞ்ச நேரம் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஒரு 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 வசனத்தை சொல்வேன். நீங்கள் அதை இன்டர்பிரட் பண்ணும். நீங்கள் தான் அதை பிரசங்கிக்கணும் உங்களுக்குள்ள, அல்லது உங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லணும். சரி, ஜூயிஷ் ட்ரெடிஷன் ரூட்ஸ் பார்க்கலாமா? யூதருடைய வேர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஜெனசிஸ் 3:18. நான் வசனம் வாசிக்க முடியாது, சில வசனங்கள் வேணும்னா நான் வாசிக்கிறேன். ஜெனசிஸ் ஆதியாகமம் 3:8 ஆண்டவர் இவங்க தவறு செய்த பொழுது கர்த்தர் அவங்கள தண்டிக்கிறார். தண்டிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய். 19ஆம் வசனம், நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையின் ஆகாரத்தை புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். Adam, you are dust and you will end your life as a dust. அதுதான் டஸ்ட் என்றது தான் நாம் என்ன பண்ணுறோம்? ஆஷ் என்று சொல்கிறோம். நாங்கள் மரணத்தில் கூட இந்த சவப்பெட்டி மேலே போகும் பொழுது மண்ணுக்கு மண்ணாயும், சாம்பலுக்கு சாம்பலாயும், புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். லெந்து நாட்களில் முதல் நாளில் முதல் குறிப்பு, தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த சரீரம் நிரந்தரம் அல்ல. இந்த சரீரம் மண்ணுக்கு போகும். பாதரட்சியின் வாரை அவன் சொன்னது என்ன அர்த்தம்னா, காலில் இருக்கிற தூசிக்கு கூட நான் சமம் அல்ல. ஸோ முதல் குறிப்பு, நான் ஏன் ஆசிரிக்கணும் அப்படின்னா, நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மரணம் உறுதி. அது எந்த நேரத்தில் வரும் என்று நமக்கு தெரியாது. அங்கங்க நாட்கள் ஒவ்வொன்றுவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா
கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இந்த டெத் மொட்டாலிட்டியை ஆண்டவர் அவர் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம மனதில் எழுத வேண்டிய விஷயம், இந்த சரீரம் மண்ணாக இருக்கிறது. இது மண்ணுக்கு தான் திரும்பும். அந்த பயம் நமக்கு இருக்கணும். அந்த பயம் இருக்கணும். ரெண்டாவது, யோபுவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். யோபு நல்லா எழுதுவார். யோபுவின் புஸ்தகம் நிறைய நீங்கள் ஃபுல்லாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அவர் இந்த சரீரத்தை குறித்து அவர் சொல்கிற வார்த்தை மிக 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 ஆச்சரியமாக இருக்கும். நான் சரியான வசனம் தான் எடுத்திருக்கேன்னா தெரியல. ஒருவேளை நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அது உங்களுக்கு பிடித்திருந்தா பாருங்கள். 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். மொட்டாலிட்டி மாத்திரமல்ல, மனுஷனுடைய அழிவு மாத்திரமல்ல, எல்லா மனுஷனும் அழிந்து போக வேண்டும். பிரசங்கி சொல்கிறான்ல, நீங்க நல்ல சந்தோஷமான வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போங்க. அங்கதான் உங்க முடிவை நீங்க புரிஞ்சுப்பீங்க. நம்ம இந்த உலகத்துல நம்ம ரொம்ப ஆண்டுகள் உயிரோடு வாழவே முடியாது. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆயுசு நாட்கள் படியே நம்ம வாழ முடியும். ஸோ அந்த ஆயுசு நாட்களிலே நாம் நமக்காக செய்து கொள்ளுகிற காரியங்கள் நிறைய பண்ணுறோம்ல, அதெல்லாம் அருவருத்து இந்த சரீரம் மண், ஆஷ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, மனஸ்தாபப்பட வேண்டுமா? யோபு சொல்கிறான், ரிப்பென்டன்ஸ். அதுதான் அவர் சொல்ற அர்த்தம். தூளிலும் சாம்பலிலும் உட்கார்வது என்பது என்ன? ரிப்பென்டன்ஸ் அர்த்தம். ரிட்டர்ன் டு த காட் என்ற அர்த்தம். மூன்றாவது, தானியேலின் புஸ்தகம், அவர் ஒரு ரைச்சியஸ் மேன், அவர் ஒரு நீதிமானவர். அவர் சொல்வதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ராஜாவாகிய 3ஆம் அதிகாரம் மன்னிக்கிறோம், கொஞ்சம் கட்டினா கொஞ்சம் இருங்க. அந்த ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சாக் க்ளோத்ஸில் போட்டு உட்காருவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வசனம் எங்கே இருக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே. தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மக்களுடைய பாவத்திற்காக அவன் உபவாசம் பண்ணினான். இதுதான் நம்ம பைபிளில், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஜூயிஷ் பீப்புள் செய்கிற காரியம். இதில் இன்னும் அழகாக ஒரு வசனத்தை நான் கண்டுபிடிச்சேன். அதாவது எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் தானே? ஓகே, 1 4ஆம் அதிகாரம்.
நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிவித்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு மகா துயரமாய் அவன் போனான். இது 3ஆம் வசனம். ராஜாவின் உத்தரவு அவனுக்கு கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலுள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அதை ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். எஸ்தரை பற்றி பார்க்கலாமா? இங்கே வந்தது நானும் உபவாசம் பண்ணுறேன். சரி, அப்போது பாருங்க, நீ போய் சூசான் இருக்கிற யூதர் எல்லாம் கூடி வர செய்து 4ஆம் அதிகாரம் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் தாதிமாரும் இந்த சட்டத்துக்கு மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். தலை மேல புழுதியை போட்டுக்கொண்டு ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தாங்க. 3 செய்தி இந்த ஆஷ் வென்ஸ்டேல. ஒன்று டெத், ரெண்டாவது ரிப்பெண்டன்ஸ், மன்னிப்பு, ரிட்டர்ன் ஆகணும். 3வது நாம் மற்றவர்களுக்காக உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இது நம்மளுக்கான நேரம் அல்ல, மற்றவர்களுக்கான நேரம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கோராசேனே உனக்கு ஐயோ, பெத்சைதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலிலும் உட்கார்ந்து மனம் திரும்புவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, நான் உனக்கு எவ்வளோ நல்லது செய்தேன், உங்களுக்கு நல்ல செய்திலாம் சொன்னேன், குட் நியூஸ்லாம் சொன்னேன், நீங்கள் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருந்தா, நான் கொடுக்குற அற்புதம் அடையாளங்க மற்றவங்க பெற்றிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பிரியமானவர்களே, நான் சொன்னேன்ல, இந்த நாட்கள் மிக 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 முக்கியமான நாட்கள். 3 காரியம் நம்ம நிச்சயம் செய்யணும். 1 பைபிள் படி, 1 ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். 2மே இன்றியமையான ஒன்று, ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங். 2வது மிக முக்கியமாக ஃபுட், சாப்பாடு விஷயத்தில், அதாவது மிக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏசாமிக்கு வந்த சோதனையிலே இது 3 தான் நம்ம பார்க்க முடியும். 3வது விஷயம் ப்ரைடு, பெருமை. அந்த பெருமை நாம் இல்லாமல் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார வேணும். இந்த 3 காரியத்தை நாம் செய்துட்டோம்னா, ப்ரேயர் மோர், ஃபாஸ்ட் மோர் அண்ட் கிவ் மோர். 3வது காரியம், நிறைய ஆர்ம்ஸ் கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. முக்கியமான விஷயம், நான் இதை சொல்லிடுறேன். இயேசு ஃபாஸ்டிங்கில் இருந்த 3 முக்கியமான அம்சங்களை நான் முன்னமே சொன்னேன். இப்போ திரும்ப ஒரு 3 சொல்கிறேன். ப்ளஷர் விட்டு விடுங்க. பொசிஷன்ஸ்னால் நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய இருத்தல், அதில் நீங்கள் கவனமாக இருந்து அதை மேன்மை பாராட்டாதருங்க.
எனக்கு எவ்வளோ இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ வீடு இருக்குது, அவ்வளோ பெரிய பதவி இருக்குன்னோ எந்த பொசிஷனும் உங்களுக்கு கைக்கூடி வர செய்யாது. 3வது ப்ரைடு. அது இன்னும் அழகாக விளக்கணும்னா 3 காரியம். மணி, 2வது இந்த ப்ளஷரில் வர்ற அடுத்த காரியம் என்னென்னா, அந்த ப்ளஷருடைய அடுத்த காரியம் என்னென்னா இந்த உறவுகள், மேபி செக்ஸு, இந்த போர்னோகிராஃபி பார்க்குறது, அசுத்தங்கள், இல்லை விபச்சாரம், வேசித்தனம், அல்லது குடித்து வெறித்து அதிலே வருகிற சந்தோஷங்கள், இது எல்லாவற்றையும் அகற்றி விட வேண்டாம். முதல்ல சொன்னேன், ஃபஸ்ட்டு மணி ஃபஸ்ட்டு அதை வெறுக்கணும். 2வது ப்ளஷர், அதை அருவறுக்கணும். லஸ்ட்டை அருவணுக்கணும். 3வது ப்ரைடுக்கு சரியான நேரான அர்த்தம் என்னன்னா பவர். நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்கவே கூடாது. தாழ்மைப்படணும். ஜீசஸ் ஓவர்கேம் லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் ஐஸ், லஸ்ட் ஆஃப் ப்ரைட். இந்த 3த்து மேலே அந்த இச்சையை ஆண்டவர் வெறுத்து இந்த 40 நாட்களிலே அவர் ஜெயம் கொண்டார். நாமும் இந்த 40 நாட்களிலே ஆண்டவர் சமூகத்தில் அட்லீஸ்ட் இது ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள் தான், இதை வெறுத்து விட நம்ம ட்ரை பண்ணுவோம். வெறுத்துட்டு இரவும் பகலும் நாம் தியானமாக இருப்போம். நாளைக்கு காலையில் நீங்கள் முதல் நாள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 24 அதிகாரங்களை வாசிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச், பைபிள் ரீடிங் சேலஞ்ச், கம்ப்ளீட் கவர் டு கவர் பைபிள் ரீடிங் சேலஞ்சில் முதல் நாள் நீங்கள் படிக்க வேண்டிய அதிகாரம் 1லிருந்து 24 வசனங்கள். நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இதை நாங்கள் படித்து முடித்தே ஆக வேண்டும். அதை படித்து முடித்த உடனே ஆண்டவருடைய அற்புதம் அளவில்லாமல் இறங்கி வரும். ஏன்னா வேதத்தை மறத்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொன்னவர். இதை நீங்கள் அப்படியே மாற்றி போட்டு பாருங்கள். நீங்கள் வேதத்தை மறவாமல் இருந்தா நான் உன் பிள்ளைகளை மறக்கவே மாட்டேன். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அதாவது தன் காலத்தில்னா கல்யாணம், குழந்தை, வேலை, உயர்வு, வீடு, தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், பலிக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு நான் உங்களுக்கு அதிகாலையில் அந்த பிடிஎஃபோ அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ உங்களுக்கு அந்த ஃபுல்லாக ஸ்கெடியூலை நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதை பத்திரமா வச்சுக்கோங்க, வாசிங்க. நீங்கள் ஒருவர் அட்லீஸ்ட் உங்கள் சபை மக்கள் முழுசும் வாசிக்கும்படி ஒரு கருவியானதான் தான் அந்த பாட்டு பாடினேன். குயவனே களிமண்ணான என்ன கண்ணோக்கி பாரு. மற்றவர்களுக்கு பயன்பட மாதிரியா, உங்கள் உறவின் மக்களுக்கு, உன் பள்ளியில் வேலை செய்கிறவர்களுக்கு, ஸ்தலத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு இந்த வேதத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவங்க எதிலையும் இடரல் அடைய மாட்டாங்க. அது பாதத்திற்கு தீபமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார். வசனம் மிக மிக முக்கியம். அவரே வார்த்தையானார். நீங்கள் ஒவ்வொரு முறை வேதத்தை திறக்கும் போதும் ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க. அதனால தான் ஆதியில இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவானில் பார்க்கிறோம், அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அவர் உங்களை தாங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களை சுமக்கிறத பார்க்க போகிறீங்களே, உங்களை உயர்த்துகிறத பார்க்க போகிறீங்க. இந்த 40 நாளில் எண்ணற்ற மிராக்கிள் ஃப்ரம் டே 1 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாட்சியாக நிறுத்த போகிறீங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்கள்,
ஆண்டவரே எங்களை சாட்சியா நிறுத்து. சாட்சியா இது வரைக்கும் நான் வேதத்தை ஒரு முறை கூட வாசித்தது இல்லைப்பா. இந்த தடவை நான் முயற்சி பண்ண போறேன். வெற்றியாய் முடிக்க உதவி செய்யும். நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு சகோதரி இந்த வேதத்தை முதிச்சு தம் பிள்ளைக்கு மெடிக்கல் சீட்டே வாங்கினாங்க. ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். வேதத்தில் அவ்வளவு வல்லமையும் ஞானமும் உண்டு. ஒரு தாயார் தம் மகளுக்கு ஒரு பிடிஎஸ் சீட் வாங்குவாங்கன்னா நீங்க வாசினா உங்க பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஞானத்தை கொண்டு வந்து ஆண்டவர் ஐஸ்வர்யமா கொட்டுவார், நிச்சயம் கொட்டுவார். எனவே அப்படி ஒரு கிருபைக்குள்ள நம்ம நடத்திருக்கிறார். வாசிங்க. ஜெனசிஸ் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நாளைக்கு வாசிங்க. நாம் தொடர்ந்து சந்திக்கலாம். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே சாம்பலை குறித்து வாசித்தோம். சாம்பல் என்பது நத்திங். நாங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கு அடையாளம். நாங்கள் மண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறோம், என்னைக்கும் நாங்கள் சாக போகிறோம். ஆனால் மரணமும் ஜீவனும் இப்படி கரத்தில் இருக்கிறது. உம்மை பற்றி கொண்டவர்களுக்கு மரணமே இல்லை. என்னை விசுவாசித்தா மரித்தாலும் பிழைப்பான் என்று லாசருவின் கல்லறையிலே சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறதப்பா. உண்மையில் விசுவாசம் இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பானப்பா. அதனால் நாங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது மறியாமல் உம்மை துதிப்போம். கல்லறைகள் உம்மை துதியாது என்று நான் வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவரே, மாத்திரமல்லப்பா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. அவர் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தானியேல் மற்றவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவன் தான் செய்த தப்பையும் மற்றவள் செய்த தப்புக்காகவும் திறப்பில் நின்றான். ரெபெண்டன்ஸ். அதே போல நாங்களும் எங்களுடைய பாவங்களுக்காக மற்றவர்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்க உதவி செய்யும். எஸ்ஸர் ஜெபம் பண்ணாங்க. எதற்காக? ஒரு ஜனக்கூட்டத்தை மீட்கும்படியா ஜெபம் பண்ணாங்க. எங்கள் குடும்பமும் எங்களுடைய பிள்ளைகளும் அவனுடைய எதிர்காலமும் மீட்கப்படும்படியா நாங்கள் சாம்பலிலே உட்கார்ந்து ஜெபிக்க உதவி செய்யும். யோபு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அதே போல நாங்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.